வானகத் தூதரணி மகிழ்வதாக, இத்திருச்சடங்கில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று. மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள். போன வருஷம் அருட்தந்தை டேவிட் ஜான் நம்ம கூட இணைஞ்சு புனித வாரத்தில் கூடிய நிறைய காரியங்களை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த வருஷம் குறிப்பாக பாஸ்கா திருவிழிப்பு, அதுலேயும் பாஸ்கா புகழுரையை பற்றி பேசுறதுக்கு ஸ்பெஷலான ஒருத்தர் வந்திருக்காரு. பல குருக்களை உருவாக்கின நல்லாயன் குரு மடத்தினுடைய பேராசிரியர் அருட்தந்தை ரோலிங்டன் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வெல்கம் டு த ஷோ ஃபாதர். வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்க ஃபாதரை பற்றி இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லாயன் குரு மடத்தில் பேராசிரியராக இருக்கார். அவர் எந்தெந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திருவழிபாடு, அருள் அடையாளங்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அருள் அடையாளங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அவர் முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு ப்ரொஃபஸர், ஒரு அருட்தந்தை நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு த ஷோ ஃபாதர். நன்றி, என்னை வரவேற்றதுக்கு நன்றி. மாத தொலைக்காட்சி நண்பர்களே, நானும் என் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். போன எபிசோடில் பாஸ்கா புகழுரை பற்றி நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஒரு சிலதை பார்த்துட்டு வாங்க. இந்த பாஸ்கா புகழுரை ஒரு வெற்றியின் பாடல். தீயை புனிதப்படுத்து, ஒளி ஏற்றுதல், பாஸ்கா திரியை அணி செய்தல், பவனியாக வருதல், கிறிஸ்துவின் ஒளி இதோ. இந்த இறைவனுக்கு நன்றி என்பது எதனுடைய அடையாளம்? ஏற்றுக்கொள்வதன் அடையாளம். இந்த ஏற்றுக்கொள்வதன் அடையாளத்தை திருமுழுக்கு சடங்குல நாம் அதை உறுதி செய்கிறோம். பார்த்துட்டு வந்துட்டீங்களா? இன்னும் நிறையா தகவல்களை நமக்கு சொல்கிறதுக்கு அருட்தந்தை நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பாஸ்கா திரியை பற்றி சொன்னீங்க. இதில் என்ன மறை உண்மைகள் இருக்குது? அது ஏன் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க? இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பாஸ்கா திரி பார்க்கின்ற பொழுதே ஆண்டு உயிர்ப்பின் பெருவிழா, இந்த உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடுவதற்கான தயாரிப்பு, இதனோடு இணைந்த ஒரு பாடல். இந்த பாஸ்கா திரி இன்னும் 50 நாட்கள் கொண்டாடப்படுவதை குறிக்கின்ற ஒன்று. பாஸ்கா கொண்டாட்டம், பாஸ்கா காலம் 50 நாட்கள் தொடர்கின்ற ஒன்று. அது தூய ஆவியாருடைய பெருவிழாவோடு நிறைவடைகிறது. இந்த திரிய மற்ற அருள் அடையாள கொண்டாட்டங்களை நம்ம பயன்படுத்தலாம். உதாரணமாக உணவு, இசை, வண்டிகள். நம்ம விண்வெளிக்கு சென்று கொண்டிருக்கின்ற விண்கலன்கள், இவை எல்லாமே வெளி அடையாளம். ஆனால் இதில் மறைந்திருப்பது என்ன? இந்த பொருட்களை எல்லாம் தயாரித்தவர்கள் யார்? உற்பத்தி செய்தவர்கள் யார்? இதெல்லாம் மறைமுகமாகவே இருக்கிறது. நம்ம பார்ப்பது ஒரு நிறைவை பார்க்கிறோம், ஆனால் அந்த நிறைவுக்கு முன்னதாக இருக்கின்ற உழைப்பை பார்க்க வேண்டும். அதே போல் இந்த பாஸ்கா திரியிலையும் தேனீக்களுடைய உழைப்பு இருக்கிறது, மனிதனுடைய உழைப்பு இருக்கிறது. ஆனால் இதில் என்ன மறை உண்மைகள் இருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது, இந்த பாஸ்கா திரி கிறிஸ்துனுடைய உயிர்ப்பை, உயிர்த்த இயேசுவை நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து இந்த உயிர்ப்பை பெருவிழாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம், ஆனால் தகுந்த தயாரிப்போடு கொண்டாட வேண்டும். கடந்த ஆண்டு ஃபாதர் டேவிட் ஜான் புனித வாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதே ஒரு தயாரிப்பு. அப்போ 40 நாட்களுக்கான தயாரிப்பு இருக்கிறது. நம்ம வெறுமனே இந்த பாஸ்கா திருவழிப்பு கொண்டாடுகிறோம், மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த திரி பார்க்கின்ற பொழுது அந்த திரி நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நீ தயாரிச்சியா? உன்னை நீ தயாரித்து கொண்டாயா? அப்போ அந்த தயாரிப்புக்கு திரு அவை நமக்கு சில வழிமுறைகளை கற்று தந்திருக்கிறது. 40 நாட்கள் தயாரிப்பு. இந்த 40 நாட்கள் என்னெல்லாம் வருகிறதுன்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமைகள் கொண்டாட்டம் வருகிறது, அன்றாட தவக்கால நாட்கள் கொண்டாட்டம் வருகிறது, அதுக்கும் முக்கியமாக தொடக்கம் திருநீற்று புதன் வருகிறது. எனவே இது தயாரிப்பினுடைய காலமாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது புனித வார கொண்டாட்டம். இந்த புனித வார கொண்டாட்டத்தில் திருப்பாடலுடைய குருத்து ஞாயிறு அந்த கொண்டாட்டம். அந்த குருத்து ஞாயிற்கு பிறகு திரு எண்ணெய்களை மந்திரிக்கின்ற, புனிதப்படுத்துகின்ற சடங்கு நடைபெறுகிறது. அதில் ஆயருடைய தலைமையில் அந்த 3 எண்ணெய்கள் புனிதப்படுத்தப்படுகின்றன. கிறிஸ்தும தைலம் அர்ச்சிக்கப்படுகிறது. இந்த எண்ணெய்களை தான் அருள் பணியாளர்கள் தங்களுடைய பங்குகளுக்கு எடுத்து செல்கின்றார்கள். ஒவ்வொரு அருள் அடையாள கொண்டாட்டத்திலும் இந்த எண்ணெய்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ அதோடு தொடர்ந்து 30 விழாக்கள் புனித வாரத்தில்
வார நாட்களும் இருக்கின்றன. அந்த குருத்து ஞாயிறை தொடர்ந்து எண்ணெய் மந்திரிப்பு சடங்கு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 30 விழாக்கள், பெரிய வியாழன், அதில் காலடிகளை கழுவுகின்ற சடங்கு, நற்கரணை இடமாற்ற பவனி நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து திருப்பாடுகளின் வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளி கொண்டாட்டம் வருகிறது. அங்கே உலக மக்கள் அனைவருடைய கருத்துக்கள் என்று வருகின்ற பொழுது 10 விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அப்புறம் திருச்சிலுவை ஆராதனை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து புனித சனிக்கிழமையை ஒட்டிய பாஸ்கா திருவிழிப்பு கொண்டாட்டம். எனவே இந்த பாஸ்கா திருவிழிப்பு கொண்டாட்டத்தில் தான் நம்ம இந்த பாஸ்கா புகழுரையை நாம் பாடுகின்றோம். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த 40 நாளை பற்றி நாம் சொல்லிவிட்டோம். ஆனால் இந்த 40 நாட்கள் என்ன விதமாக நம்மளை தயாரிக்கிறது? இந்த வெறும் நாட்களோடு அல்ல, மாறாக வார்த்தை வழிபாட்டுகளின் வழியாக, வார்த்தை வழிபாட்டு கொண்டாட்டங்கள் வழியாக, ஒப்புரவு அருளடையாள கொண்டாட்டத்தின் வழியாக, தவம், இறைவேண்டல், தர்மம், இந்த 3 விதமான அரும் செயல்கள் வழியாக நம்மை தயாரிக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் தான் இந்த பாஸ்கா திரி உள்ளடக்கி இருக்கிறது. ஃபாதர், நீங்கள் இங்கே நம்ம ஒன்று பேசும்பொழுதே இது பாஸ்காவிலையுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ ஒன்று இன்னொன்னோட லிங்க் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த பாஸ்கா இப்போ ஆரம்பிச்சதாக இருக்க முடியாது, இது பின்னாடி ஹிஸ்டாரிக்கலாக பயங்கரமாக வந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனுடைய பின்னணி எனக்கு ஃபாதர் தோற்றம் என்ன, எப்படி வருது? ஒவ்வொரு ஆண்டுமே இதை கொண்டாடி கொண்டு வருகிறோம். ஆனால் இது இப்போதுதான் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றா என்றால் இல்லை. இயேசு எப்பொழுது உயிர்த்தெழுந்தாரோ அவருடைய உயிர்ப்பின் நாளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே திருத்தூதர்கள் கொண்டாடி கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே பாஸ்கா கொண்டாட்டமாகத்தான் கொண்டாடப்பட்டு வந்தது. ஆனாலும் கூட இந்த பாஸ்கா பெருவிழா என்று வரணும் பார்த்தீங்களா? ஒவ்வொரு வாரத்தையும் பாஸ்கா விழாவாக கொண்டாடினாலும் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாக, பெருவிழாவாக இருக்க வேண்டும். எனவே பாஸ்கா பெருவிழா கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முன்னதாக முதல் 2 நூற்றாண்டுகளில் இந்த பாஸ்கா கொண்டாட்டத்தை எப்படி கொண்டாடி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த தீயை பற்ற வைத்தல், திரியை பற்ற வைத்தல், அதற்கான வாசகங்கள் வாசித்தல், ஒருத்தல் இருத்தல், இது போன்ற பழக்கங்களை அவர்கள் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். எனவே இதற்கான பின்னணி அருமையாக விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கொண்டாடணும்? வாசிங்க. நம்ம பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 5:7-8. நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்படுகிறார். ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும். மாறாக நேர்மை, உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக. அருமையான பகுதியை நாம் விவிலிய பகுதியிலிருந்து வாசிக்க கேட்டோம். நீங்கள் அருமையாக வாசித்தீங்க. இதில் இந்த பாஸ்கா செம்மறி பலியிடப்பட்டார். ஆனால் இதை எப்படி கொண்டாடணும்? இந்த பாஸ்கா விழா எப்படி கொண்டாடணும்? மகிழ்ச்சியோடு கொண்டாடணும், ஆனால் உண்மையோடும் நேர்மையோடும் கொண்டாட வேண்டும் என்ற அந்த ஒரு படிப்பணி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த பாஸ்கா கொண்டாட்டம், அது உயிர்ப்பு விழா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் பெருவிழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது எந்த ஆண்டிலிருந்து சொன்னால் 250வது ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்ட ஒன்று. ஆனால் அதே சமயத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தொடக்க காலத்திலேயே சில ஒருத்தல் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 3வது நூற்றாண்டில் இருந்து தான் 40 மணி நேரங்கள் இதற்கான ஒருத்தல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் 7வது நூற்றாண்டிலிருந்து 40 நாட்கள் ஒருத்தல் இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறை உருவாகியது. நான் மீண்டும் வர்றேன். இந்த 3ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த 50 நாட்கள் கொண்டாட வேண்டும் பாஸ்கா விழாவை என்ற ஒரு வழிமுறைகளையும் அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறாங்க. இதில் மிக முக்கியமாக இடம்பெற்றது என்னென்னு சொன்னால், திருமுழுக்கு கொண்டாட்டம் இடம்பெற்றிருக்கிறது. 4வது நூற்றாண்டிலிருந்து தான் இந்த தவம், இறைவேண்டல், நற்கரணை கொண்டாட்டம் அப்படின்னு நற்கரணை விழா என்று சொன்னால் அந்த நற்கரணை ஏற்படுத்தல் விழா, இது போன்ற விழாக்கள் எல்லாமே அந்த 4வது நூற்றாண்டிலிருந்து கொண்டாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, விழா கொண்டாடுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம், உண்போம், மகிழ்ந்திருப்போம். இதனால் வரைக்கும் நாம் ஒருத்தல் இருந்தோம், இப்பொழுது உண்போம், மகிழ்வோம் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில். ஏன் அப்படின்னா, கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். கிறிஸ்துவ சொல்வார் பார்த்தீங்களா, மணமகன் தங்களோடு இருக்கின்ற பொழுது நீங்கள் நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோடு இருக்கிறார், உங்களோட உயிர் தெழுந்த நிலையில் இருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நமக்கு அந்த பாஸ்கா விழா கொண்டாட வேண்டும் என்ற அந்த படிப்பினை நாம் இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்கின்றோம். ஓகே,
இந்த பாஸ்கா இந்த விதிமுறைகள் நம்ம திருவை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருங்க. இதில் நம்ம பாஸ்கா திரி எங்கே குறிப்பிட்டிருக்காங்க அதனுடைய இந்த பாஸ்கா திரி பற்றி நம்ம சொல்லுவோம். இந்த இதில் பாஸ்கா திரி ஏன் இடம்பெறுகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவே உலகின் ஒளி, கிறிஸ்துவே இந்த உயிர்ப்பின் ஒளி, கிறிஸ்து நமது ஒளி. எனவே இந்த பண்புகளை இயல்புகளை வெளிப்படுத்துகின்ற பாஸ்கா திரியாக இருக்கின்ற காரணத்தினால பாஸ்கா திருவெளிப்பு கொண்டாட்டம் சிறப்பான விதத்தில் கொண்டாடப்பட வேண்டும். அப்போ அதனால தான் அங்கே வந்து ஒளியை நம்ம அதில் ஒளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாம். இப்போ பாஸ்கா கொண்டாட்டத்தில் பாஸ்கா திருவெளிப்பு மையமாக இருக்கிறது. பாஸ்கா திருவெளிப்பில் சிறப்பு அங்கமாக வகிப்பது பாஸ்கா திரி. எனவேதான் புனித அகுஸ்தீனர் சொல்வார், இந்த திருவெளிப்புக்கள் எல்லாவற்றிலும் தலை சிறந்த திருவெளிப்பு பாஸ்கா திருவெளிப்பு என்று சொல்வார். ஏன்னா கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்ட செய்தியை அந்த திருவெளிப்பு சடங்கு தான் நமக்கு தருகிறது. எனவே இந்த பாஸ்கா கொண்டாட்டத்தின் மையம் மட்டும் பாஸ்கா திருவெளிப்பு மையம் அல்ல, மாறாக திருவெளிப்பாட்டு ஆண்டினுடைய மையமே இந்த பாஸ்கா திருவெளிப்பு கொண்டாட்டம் தான். இது திரு அவை முழுவதனுடைய கொண்டாட்டமாகவும் இருக்கிறது. கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கின்ற ஒரு கொண்டாட்டம். அதனால தான் நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். பாருங்க, இந்த பாஸ்கா கொண்டாட்டம் அவருடைய இறப்பை மட்டுமல்ல உயிர்ப்பை வெளிப்படுத்துகிறது. இதைத்தான் நாம் ஒவ்வொரு திருப்பலியிலையும் நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். பாஸ்கா கொண்டாட்டத்தை மறைபொருளாக நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். இதுதான் பாஸ்கா கொண்டாட்டம். இதில் தான் அந்த திரு அவை உயிர்த்த ஆண்டவரை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. மாலை வேளையில் ஆரம்பமாகி காலை அந்த விடியல் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே முடிவடைந்து விடும். ஒரே கொண்டாட்டம் தான், ஒரே நம்பிக்கை உணர்வோடு கொண்டாடப்பட வேண்டும். அதன் பிறகுதான் 2வது பகுதி வருகிறது. அது என்ன அப்படி சொன்னா, திரியை பற்றிய புகழ்ச்சி. திரி என்ன, எதை நமக்கு இட்டு செல்கிறது, சுட்டி காட்டுகிறது அப்படி சொல்லி பார்த்தோம்னா 4 முக்கியமான கருத்துக்கள். 1, இந்த திரி உண்மையான செம்மறி பலி ஆவதை நினைவுபடுத்துகிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தொடக்கத்தில், இந்த திரி 2 விதமான கண்ணோட்டங்களை தருகிறது. என்னை பொறுத்தவரையில் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை அவருக்கு பழைய இயல்பை களைய வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக தன்னை முழுவதுமாக அவர் கரைத்து கொள்கின்றார், பலியாக்குகிறார். ஆனால் அந்த திரியிலிருந்து நாம் ஒளியேற்றிக் கொள்கின்றோம் பார்த்தீங்களா, நம்முடைய திரி என்று வருகின்ற பொழுது நாம் நம்முடைய பழைய இயல்பை களைய வேண்டும். இது ஒரு புறம் இருந்தாலும் உண்மையான செம்மறி இங்கே பலியிடப்படுகிறார். 2வது, பாஸ்கா விழாவை பற்றிய பறைசாற்றலை இந்த திரி சுட்டி காட்டுகிறது. 3வது, எப்படி எகிப்தியரிடமிருந்து விடுதலை பெற்றார்களோ இஸ்ரேல் மக்கள், அதற்கு வழி நடத்துவதற்கு காரணமாக இருந்தது பில்லர் ஆஃப் ஃபயர், நெருப்பு தூண். அதே போல இறந்தோரிடமிருந்து இயேசு உயிர்த்தெழுந்தார், அதை சுட்டி காட்டுவது தான் இந்த பாஸ்கல் கேண்டில். அவர் மட்டும் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழவில்லை, நம்மையும் பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் விடுவிக்கின்றவராக உயிர்த்த இயேசு நம்முன் திகழ்கிறார். இந்த 4 மிக முக்கியமான பண்புகளை இயல்புகளை சுட்டி காட்டுவதுதான் இந்த பாஸ்கா திரி. இப்போது இந்த 2வது பகுதியை தான் ஃபாதர் நீங்கள் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது நிறைய இடத்துல இரவு 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 அது ஏங்க ஃபாதர்? நன்றி. இதில் மிக முக்கியமாக திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், அடுத்ததாக இரவு பற்றி சொல்லியிருக்கும். அப்புறம் நீங்கள் கேட்குறீங்களான்னு பார்த்துக்கிறேன், சரிதானா? ஓகே. இரவு பற்றி பார்க்கின்ற பொழுது 10 இரவுகள். ஓகே, 10 இரவுகள். அதில் 7 இரவுகள் 3 பழைய ஏற்பாட்டிலிருந்து 4 புதிய ஏற்பாட்டிலிருந்து இந்த இரவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதல் 3 இரவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நைட் ஆஃப் பாஸ் ஓவர், இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்தது இந்த இரவில்தான். 2வது, நைட் ஆஃப் பாசிங் த்ரூ த ரெட் சி, செங்கடலை கடக்கச் செய்தது இந்த இரவில்தான். 3வது, டார்க் நைட் ஆஃப் த டெசர்ட், நெருப்பு தூணி வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது இங்கு 4 விதமான இரவுகளை பற்றி நான் பார்க்கிறேன். 1, கிறிஸ்து வெற்றி வீரராய் எழுந்தது இந்த இரவில்தான்.
கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை அருள் வாழ்வில் சேர்த்ததும் இந்த இரவில்தான். நாள் மகிழ்வுற வேண்டும் என்பதற்காக இரவும் ஒளி தரும் என்று எழுதியுள்ளது இந்த இரவை குறித்துத்தான். நான்காவதாக, விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் மண்ணுக்குரியவை விண்ணுக்குரியவையோடும் இணைந்ததும் இந்த இரவில்தான். இந்த 7 இரவுகள் பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக வருகின்ற 3 இரவுகளில் முதல் 2 இரவுகள் எதை பற்றி சொன்னால் இறை வேண்டல்களை முன்வைக்கின்றன. ஓகே. இந்த இரவுகள், ஒன்று, இந்த இரவினுடைய மாலை பலியை ஏற்றருளும், அதற்காக ஜபிக்கப்படுகிறது, மன்றாடப்படுகிறது. 2வது, இந்த இவ்விரவினுடைய இருள் ஒளிமாறு இந்த திரி நின்று ஒளிர்வதாக. அப்போ நம்முடைய இருள் ஒளிய வேண்டும் என்று சொன்னால் அந்த பாஸ்கா திரி, அந்த தீ நம்மிலும் ஏற்றப்பட்டிருக்கிறது, கடைசி வரைக்கும் அணையாமல் இருக்கணும். அதனால தான் திருமுழுக்கு சடங்கின் பொழுது பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் கையில் அந்த எரியும் மெழுகு திரிய கொடுக்கின்றார்கள் பிள்ளைகள் சார்பாக. கிறிஸ்டின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள், இது அணையாது காக்கும் பொருட்டு நீங்கள் பார்த்துக்கிடணும், கடைசி வரைக்கும் இந்த ஒளி அணையாது காக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த திரி நின்று எரிவதாக, அந்த பகுதியை சுட்டி காட்டுவது தான் இந்த இரவு. இது 9 முடிச்சிட்டேன். 10வது என்ன அப்படின்னா, இந்த இறைவனுடைய திரு நிகழ்ச்சியினுடைய பணி என்ன, அதை நீங்கள் வாசிக்கலாமே. புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோருக்கு மாசின்மையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. நன்றி. அதனால் இந்த இரவும் 2 மிக முக்கியமான சுருக்கமான கருத்துக்களை தருகிறது. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இரவு கடவுளுடைய இரக்கமுள்ள அன்பு வெளிப்பட்ட இரவாக இருக்கிறது. இந்த இரவு கடவுளுடைய இரக்கமுள்ள அன்பு வெளிப்பட்ட இரவாக இருக்கிறது. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்று வருகின்ற பொழுது இயேசு தன்னையே முழுமையாக கொடையாக கொடுத்த இரவாக இருக்கிறது. இதுதான் அந்த இரவை குறித்த சுருக்கமான ஒரு விளக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நான் சொன்ன இன்னொரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னா, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது இறை வேண்டல்கள் அப்படின்னு சொன்னீங்க இந்த பாஸ்கா புகழுரைக்குள்ள, அது எங்கே நான் கரெக்டாக கவனிக்கலைங்க சார், அதை எனக்கு கொஞ்சம் குட்டி. அதாவது இந்த 10 இரவுகளில் 2 இரவுகள் அந்த இறை வேண்டலை முன் வைத்தன. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த திரி வெளிப்படுத்துகின்ற காணிக்கை ஏற்றருளும். இந்த இரவின் திரி வெளிப்படுத்துகின்ற காணிக்கையை, மாலை பலியை ஏற்றருளும் ஒன்று. 2வது, இந்த திரி தொடர்ந்து நின்று எரிய வேண்டும், உம்முடைய அருளை கேட்கிறோம். 3வதாக, இந்த திரியின் ஒளி விண்ணக விளக்குகளுடன் இணைந்து கொள்வதற்கான மன்றாட்டாக இருக்கிறது. அதாவது நம்ம இப்போ கையில் பிடிச்சிருக்கிறோம்னா இந்த திரி மண்ணக ஒளி இல்லவா, அதனால் இது விண்ணக விளக்குகளோடு இணைந்து கொள்ள வேண்டும். நம்ம தூயவர்லாம் பாடுறோம், இதே பாடல் விண்ணகத்திலும் விளங்கப்படுகிறது என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. மண்ணக வழிபாடு விண்ணக வழிபாட்டுடைய ஒரு முன் சுவையாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம பல்வேறு மன்றாட்டுகள் நம்ம வாசிக்கிறோம். இந்த மண்ணக வழிபாடு விண்ணக வழிபாட்டினுடைய முன் சுவையாக, முன் அடையாளமாக இருக்கிறது என்பதெல்லாம் சொல்லி நம்ம மன்றாட்டில் நாம் பயன்படுத்துகிறோம். 4வதாக பார்க்கின்ற பொழுது, இது எல்லாருக்கும் அமைதி கிடைப்பதற்கான மன்றாட்டாகவும் இந்த பாடல் பயன்படுத்தப்படுகிறது. 4 விதமான விண்ணப்பங்கள், வேண்டல்கள் வைக்கப்படுகின்றன. அதில் இன்னும் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஃபாதர், நீங்கள் இப்பவும் திருமுழுக்கு அப்படிங்கிறத சொன்னாலே கேட்குறேன். நம்ம அந்த திருமுழுக்கு தொட்டியில் நம்ம பாஸ்கா திரியை இறக்கி வச்சு எடுப்போம் இல்லைங்களா ஃபாதர், அதனுடைய காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குங்க ஃபாதர்? பாஸ்கா திரியை திருமுழுக்கு தண்ணீர் புனிதப்படுத்தப்படுவது இந்த பாஸ்கா திரியை உள்ளே மூழ்க செய்வதனால். எதற்காக என்று சொன்னால், தூய ஆவியாருடைய அருளை வேண்டி. அந்த படைப்பின் தொடக்கத்தில் தூய ஆவியார் நீர்த்திரள் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அதே போல இந்த நீரையும் புனிதப்படுத்துவதற்கு தூய ஆவியாருடைய அருளை கேட்கின்ற ஒரு அடையாளம்தான் அந்த பாஸ்கா திரியை மூழ்க வைப்பது.
ஃபாதர், பாஸ்கா பற்றி பொறுமையாக ஒவ்வொரு கருத்தையும் அழகழகாக எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருந்தேன். இப்போ இதை சுருக்கமாக ஒரு சம்மரைஸாக நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம மாதா டிவி நேயர்களுக்கும் கேட்க வசதியாக இருக்கும். ஓகே, அருமை. 5 கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த பாஸ்கா திருவழிப்பு கொண்டாட்டம், குறிப்பாக இந்த பாஸ்கா புகழுரை, அந்த திரி கொண்டு வந்திருக்கின்ற அருமையான மறை உண்மைகள் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று கிறிஸ்து உண்மையான செம்மறி. 2வது, இந்த பாடலில் ஒரு ஒப்புமையை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நெருப்புத்தூண், இந்த புதிய ஏற்பாடு என்று வருகின்ற பொழுது பாஸ்கா திரி. 3வதாக பார்க்கின்ற பொழுது ஆதாமினுடைய பாவம் பேர் பெற்ற குற்றமாக பார்க்கப்படுகிறது. 4வதாக பார்க்கின்ற பொழுது இந்த 5 திருக்காயங்களை சுட்டி காட்டுகின்ற இந்த பாஸ்கா திரி காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. 5வது, இந்த திருச்சடங்கில் பங்கேற்கின்ற அனைவருக்காகவும் மன்றாடப்படுகிறது. இதுதான் இந்த நான் சொல்ல முன்வந்த முக்கியமான கருத்துக்கள். இனி நான் நிறைவு செய்கிறேன். என்னுடைய சில கருத்துக்களை சொல்லி நான் நிறைவு செய்ய விருப்பப்படுகின்றேன். சாவின் மீதான வெற்றியை அறிவிப்பதால் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாடல். கிறிஸ்துவில் அனுபவிக்கப்பட்ட உணரப்பட்ட மீட்பின் பாடல் இந்த பாஸ்கா புகழுரை. அது மட்டுமல்ல, இந்த பாஸ்கா புகழுரை நமக்கு திருமுழுக்கினுடைய மகிழ்ச்சியை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துகிறது. பாஸ்கா புகழுரை மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் இந்த பாஸ்கா திரியை பார்க்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் திருமுழுக்கில் நாம் பெற்ற மகிழ்ச்சியை அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. 50 நாட்கள் நீங்கள் பார்ப்பீங்க. அதை தொடர்ந்து வெவ்வேறு கொண்டாட்டங்களையும் இந்த பாஸ்கா திரி ஏற்றப்படுகின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது? திருமுழுக்கில் நாம் பெற்ற மகிழ்ச்சி அது மீண்டும் மீண்டும் கொண்டு வருகிறது. எனவே இந்த எரியும் திரியானது கிறிஸ்துனுடைய இந்த உயிர்ப்பின் அடையாளம், உயிர்த்த இயேசுனுடைய அடையாளமாக இருக்கிறது. புதிய உலகின் அடையாளமாக இருக்கிறது. திரு அவை கிறிஸ்துவோடு ஒன்றிணைத்திருக்கிறது. மறைவுடலான திரு அவையோடு கிறிஸ்து ஒன்றிணைந்திருக்கிறார். அதனுடைய கருத்து என்ன தெரியுமா? குறிப்பாக அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது, மறையாத விடிவெள்ளியாகிய கிறிஸ்து மனித குலத்தின் மீது ஒளி வீசுகிறார். இதுதான் கிறிஸ்து தன்னுடைய மறைவுடலான திருவையோடு ஒன்றித்திருப்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. நிறைவாக கிறிஸ்து கொண்டு வந்த இந்த மீட்பின் செய்தியை ஒளியின் மக்களாக நாமும் பறைசாற்ற வேண்டும். இதுதான் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற கடமை. மாத தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை ஆண்டுடைய உயிர்ப்பின் நல்வாழ்த்துக்களையும் ஆசையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இது நேரம் வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக, சமயத்திற்காக, தருணத்திற்காக, நேரத்திற்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் உங்களிடமிருந்து. ஃபாதர், இவ்வளோ நேரம் எங்களுக்காக பொறுமையாக நீங்கள் தயாரித்தது இங்கே மேசை மேலேயே தெரிஞ்சது. அத்தனை நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க. ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸு, பைபிளில் இருக்கிறதுன்னு எங்கெங்கிருந்தோ கனெக்ட் பண்ணீங்க ஃபாதர். அப்படியே ஒரு படம் பார்க்குறது மாதிரி இருந்துச்சு. உங்களோட பொறுமைக்காகவும் உங்களோட உழைப்புக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள்கிட்ட பேச ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஃபாதர். நல்லா என் குருமடத்துலேருந்து நம்முடைய பேராசிரியர் அருட்தந்தை ரோலிங்டன் நமக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் கண்மலையே பார்த்தீங்க எவ்வளோ தயாரிப்புன்னு. அதுக்காக அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி ஃபாதர். நீங்களும் அருமையாக கேள்வி கேட்டீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி ஃபாதர். இவ்வளோ நாள் ஏதோ ஏனோ தானோ கடமைக்கு போனோன்ட்டு இருந்தீங்க. ஆனால் ஒரு மெழுகுத்துக்கு பின்னாடி இத்தனை கதை இருக்கா அப்படின்னு நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சது. இனிமேல் ரொம்ப அர்த்தமுள்ள விதத்தில் நம்ம திருப்பலியில் பங்கேற்போம். இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து பயணித்தவங்க அனைவருக்கும் கோவை ஜீவஜோதி கலைத்துறைகம் சார்பாக எங்களுடைய நன்றி, வணக்கம். இத்திருச்சடங்கில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக, மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக, இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகும் பெருமகிழ்ச்சி கொள்வதாக.